எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாவதி பாலாஜி. திஸ் இஸ் பிரபாவதி. சாட்டர்டே அன்னைக்கு நல்லபடியாக எல்லாருமே கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணியிருப்போம். நானும் நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். கிருஷ்ண ஜெயந்திக்கு மறுநாள் சண்டே அன்னைக்கு கிருஷ்ணர் பொம்மையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஸோ அதனால் நான் பூ போட்டிருந்த பூவெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்மளே பார்த்து கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அந்த அலங்காரத்தெல்லாம் கழிக்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அடுத்த வருஷமும் இதே கிருஷ்ணர் பொம்மையை வச்சு தானே நம்ம செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா. அதனால பத்திரமா எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு பேக் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி நான் எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருந்தேன். டெக்கரேஷன் பண்ண அந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் அந்த தோரணெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது நான் விழுந்துடுமோன்னு நினச்சேன் கிருஷ்ணர் பொம்மை வைக்கும்போது. பட் ஆனால் அது விழவே இல்லை, அப்படியே கரெக்டாக அங்கே நின்றுடுச்சு. ஸோ நான் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அது கரெக்டாக நல்லா டைட்டாக பிடிச்சி நின்றுட்டு இருந்தது அந்த மனையில். கடைசி வரைக்கும் அது விழவே இல்லை. அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக அங்கே மேட்ச் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம கையாலேயே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோன்றது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. தோரணை எல்லாமே அந்தந்த கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு எங்கள் மாமியாரும் என் பொண்ணும் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அந்தந்த கவரில் வச்சுட்டோன்னா ஸோ நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நம்ம டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். என் பொண்ணு ரொம்ப நாளாக மால் போகணுன்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அதனால் எக்ஸ்பிரஸ் அவென்யூ தான் போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நானும் என் பொண்ணு பையன் ஹஸ்பண்ட் தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக ஃப்ரைடே பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா, ஸோ அதெல்லாமே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் தான் எடுத்து. அவென்யூ மாலில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியாவுமே இருந்துச்சு குழந்தைங்களுக்காக. அது பே பண்ணி அந்த ப்ளே ஏரியாவில் போய் விளையாடுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, டாய் ட்ரெயினுமே அங்கே இருந்தது. டாய் ட்ரெயினில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்கு 150 rupees. ஸோ அது 3 ரவுண்ட்ஸ்க்கு தான். ஸோ அதுவுமே இருந்தது. அதுவுமே பசங்க கேட்டிருந்தாங்க, போனாங்க. அங்கே பார்பி ஹவுஸுமே இருந்தது. அங்கே நம்ம ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பார்பி ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பார்பிக்கு எப்படிலாம் மேக்கப் பண்ணலாம், ஸோ அந்த ஒரு கேமுமே அங்கே இருந்துச்சு. எல்லாமே அங்கே பே பண்ணி கேம் விளாடுற மாதிரி தான் இருக்கும்.
இப்படி தான் சண்டே அன்னைக்கு எங்களுக்கு இப்படி போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் பிடிச்ச கொஞ்சம் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.